ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவில் ஆப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து சல்லடையில் ஒரு 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னருக்காகவோ இந்த ரெசிபியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் பழைய சாதம் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 2 கைப்பிடி அளவு தேங்காய் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து பல்ஸ் மோடில் 1 டைம் இப்படி அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சி எடுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இது இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மிக்சி ஜார்லேயே நம்ம 1/2 கப்பு தண்ணி விட்டு பல்ஸ் மோடில் 1 டைம் இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த தண்ணியை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்காமல் நீங்கள் கலந்து விடனாலும் கலந்து விட்டுக்கிடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம மாவு வந்து கலந்து எடுக்கிறதுக்கு. பாருங்கள், மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதை பார்த்துக்கிடுங்க. ஆப்பம் மாவுக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் கோதுமை மாவில் நம்ம ஆப்பம் செய்யும்போது தான் இருக்கணும். இப்போ ஆப்ப கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கிறோம். அந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறமா மாவு ஒரு கரண்டி மாவு நான் அதில் விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஆப்பத்துக்கு மாவு அப்படி இந்த மாதிரி திருப்பி விடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாம். 1 மினிட்லேயே நமக்கு இது ரெடி ஆயிரும். பாருங்க, நமக்கு சூப்பரான கோதுமை மாவு ஆப்பம் நமக்கு ரெடி ஆயிட்டு பாருங்க. இப்போ அடுத்ததும் அதே மாதிரி நான் விட்டு காட்டுறேன். இந்த ஆப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் பாலோ கடலை குழம்போ அல்லது வந்து முட்டை குழம்போ சிக்கனோ மட்டனோ எது வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம் பாருங்க. இதே மாதிரி எல்லா ஆப்பமும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இன்னைக்கு நான் வந்து ஆப்பத்துக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து முட்டை குழம்பு வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஆப்பத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்தது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.